மற்றும் வெற்றிகரமான வாழ்வை வாழ கற்றுக் கொடுக்கிறது. இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதே. இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. எல்லா செயல்களிலும் நீ மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்றுப்போக பலரும் காத்துக் கொண்டிருப்பார்கள். உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. இருக்கும் திறமைகளை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும். மற்றவர்களை கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளை கண்டோ மனம் உடைந்து விடாதீர்கள். இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும். உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம். இதை உணர்ந்து ஒவ்வொரு நொடியும் சிறப்பாக வாழுங்கள். கொடுத்தவன் அதை எடுத்துக்கொள்ளும் வரை வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் மனிதனின் முதன்மையான கடமை. எல்லோருடைய வாழ்விலும் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். இழப்புகளை தவிர்த்துவிட்டு யாராலும் வாழ்வை கடந்து செல்லவே முடியாது. ஆனால் இழப்புகள் வலிகளை மட்டும் தருவதில்லை, மீதமுள்ள வாழ்வை கடந்து செல்வதற்கான வலிமையையும் தருகிறது. பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை. ஆகவே நீங்கள் எதை கற்க விரும்பினாலும் அதை முழுமையாக கற்க பழகுங்கள். சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போவது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு அதில் நல்ல தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள். தெளிவில்லாமல் செய்யப்படும் காரியங்கள் ஒருபோதும் வலுவாக இருப்பதில்லை. முழுவதுமாக முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் முயன்று பார்க்க மட்டும் ஒருபோதும் தயங்காதீர்கள். தயக்கமும் முயற்சியின்மையும் தான் உங்களின் பெரும்பாலான தோல்விகளுக்கு முக்கிய காரணங்கள். எது ஒன்றையும் தவற விட்டுவிட்டு பிறகு வருந்துவதில் எந்த பயனும் இல்லை. நீங்கள் தவறவிட்ட எது ஒன்றையும் திரும்ப பெறவே முடியாது. அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்வை எந்த நிலையிலிருந்தும் உங்களால் மீட்டெடுக்க முடியும். எதை இழந்தீர்கள், எவ்வளவு இழந்தீர்கள் என்பது ஒரு பொருள் அல்ல. அந்த இழப்பிலிருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள் என்பதே முக்கியம். வெற்றி பெற வேண்டும் என பலரும் நினைக்கிறார்கள், ஆனால் ஒரு சிலர் தான் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். உங்களை நீங்கள் தயார்படுத்தாமல் எந்த மாற்றமும் நிகழாது. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திறமை மட்டும் இருந்தால் போதாது. கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் வெற்றி பெற வேண்டும் என்ற அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, இவை அனைத்தும் அவசியம். நீங்கள் அதிக புத்திசாலியாகவோ அல்லது அதிக திறமையாளராகவோ இருப்பீர்கள். ஏனென்றால் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உங்களைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளையும் திறமையாளர்களையும் தானே. சாத்தியமற்ற செயலாகவே இருந்தாலும் அதை முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று ஒதுங்கி விடாதீர்கள். முடியாது என்று நீங்கள் சொல்லும் அனைத்தையும் யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு மூலையில் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றி என்பது உங்கள் நிழல் போல, அது எப்போதும் உங்களோடு தான் இருக்கிறது. ஆனால் முயற்சி என்னும் வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் நடக்கும் போது மட்டும்தான் அது உங்கள் கண்களுக்கு தெரியும். எந்த சூழ்நிலையிலும் பதற்றம் அடையாமல் இருங்கள். வெற்றி பெற வேண்டுமென்றால் பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றிக்கான சிறந்த வழி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம். தோல்வியை தோற்கடிக்க அனுபவமே சிறந்த ஆயுதம். உங்கள் தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் தன்னம்பிக்கை தானாக வளரும். வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு எப்போதும் பலம் அதிகம். உடைந்த நேரங்களை நினைத்து வருந்துவதை விட உடைந்ததை சரி செய்து நகர்வதுதான் புத்திசாலித்தனம். அதுவே அவசியமானதும் கூட. உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள், ஆயுள் அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள், உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள், நிதானம் கூடும். உங்கள் செயல்களை கவனியுங்கள், வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். சில நேரங்களில் உங்கள் மனம் உங்கள் இலட்சிய பாதையிலிருந்து விலகிச் செல்லும். அதை பழைய நிலைக்கு திருப்ப வேண்டியது உங்கள் அடிப்படை கடமை என்பதை உணருங்கள். நீங்கள் செய்யும் செயலில் முழு கவனம் செலுத்தினால் அடுத்தவர்களை குறை சொல்ல நேரமும் இருக்காது, மனமும் அதை விரும்பாது. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். சேமிப்பு இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் அது வீணானதுதான். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்பும் எப்போதும் அஞ்சிடுவதும் இல்லை, அடிபணிந்து போவதும் இல்லை. ஒரு முறை வந்தால் அது கனவு, பல முறை வந்தால் அது இலட்சியம். உங்கள் இலட்சிய கனவை நனவாக்கிக் கொள்ள உங்களின் திறமைகளை வளர்த்து கொண்டு உங்களின் உழைப்பை கொடுத்து கொண்டே இருங்கள். உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள். சரித்திரத்தை படைத்தவர்களைத்தான் நீங்கள் இன்னும் வரலாற்றில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வரலாற்றை படித்தது போதும். இன்றே உங்கள் சரித்திரத்தை படைக்கத் தொடங்குங்கள். அப்போதுதான் நாளை உங்கள் வரலாற்றை மற்றவர்கள் படிப்பார்கள். விதி என்பது பிறப்பில் இல்லை, உன்னுடைய உழைப்பில் தான் உள்ளது.
நீ உழைப்பை கொடுக்காமல் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது. உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காது. வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமைதான். நீங்கள் பொறுமையை இழக்கும் போதுதான் அனைத்து தோல்விகளும் அவமானங்களும் உங்களை தொட ஆரம்பிக்கின்றன. கோபப்பட வேண்டிய இடத்தில் எவன் ஒருவன் கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிக்கிறானோ அவனே உண்மையான வெற்றியாளன். வாழ்வில் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு. உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது. அது அனைத்தும் உன் வருகைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. நீதான் உன் தகுதிகளை உயர்த்தி கொண்டு அவைகளை உணர்த்தி கொள்ள தாமதித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வெற்றிக்கான அனைத்து உழைப்பையும் கொடுத்துவிட்டு காத்திரு. தலை சிறந்த எது ஒன்றும் ஒரே நாளில் உருவாகிவிடாது. மாற்றம் என்பது இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து கொண்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலம் இழக்கச் செய்யாது. உன்னிடம் இல்லாத ஒன்றை குறித்து யோசிக்காதே. இருப்பதை சரியாக பயன்படுத்து. வாழ்வில் ஒரு முறை நீங்கள் தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீங்கள் மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வெற்றியும் தோல்வியும் உங்களுக்கானது மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதில் இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டும்தான். இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்யுங்கள். உங்கள் தள்ளி போடும் பழக்கம் என்பது விரைவில் உங்களுக்கு கொல்லி போடும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு விடியலும் நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான். எல்லோருக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதே அது. உங்கள் உதட்டோரம் சிறு புன்னகை எப்போதும் இருக்கட்டும். அது வெறும் புன்னகை மட்டுமல்ல, அது உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையின் அடையாளம். உங்கள் பலம் எதுவோ அதை நீங்களே சிதைத்து விடாதீர்கள். கரைகளை தாண்டும் முதலைகளும் கட்டுப்பாட்டை தாண்டும் மனங்களும் தனது பலத்தை இழந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்வில் ஏற்படும் இழப்புகளை கண்டு கலங்கி விடாதீர்கள். இழப்பை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டுமே இவ்வுலகம் வெற்றிகரமான வாழ்வை வாழ கற்றுக் கொடுக்கிறது. இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதீர்கள். இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இருங்கள். எல்லா செயல்களிலும் நீங்கள் மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்றுப்போக பலரும் காத்துக் கொண்டிருப்பார்கள். உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. இருக்கும் திறமைகளை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும். மற்றவர்களைக் கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளைக் கண்டோ மனம் உடைந்து விடாதீர்கள். இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும். உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம். இன்று நீங்கள் மாறுபட்டு சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். இந்த மாற்றமே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையப் போகிறது. சிவபெருமான் உங்களின் அனைத்து துன்பங்களையும் அழித்து எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவட்டும். அவ்வப்போது சிறு இடைவெளி எடுத்துக்கொள். நீ எடுக்கும் இடைவெளி உன்னை கூராக்க வேண்டும். உன்னை மழுங்கடித்து விடக்கூடாது. கூராகாத எந்த ஆயுதமும் விரைவில் துருப்பிடித்து போகும் என்பதை உணர்ந்து செயல்படு. உன்னை படைத்த பேரத்தால் உன்னை தனக்குள் மூழ்கடிக்கவே உறக்கத்தை உனக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது. இரவில் அமைதியாக நிம்மதியாக கண் உறங்கு. அதிகாலையில் துயிலெழு. அதிக உறக்கமும் அதிக இரக்கமும் உன்னை நிம்மதியாக வாழ விடாது. குளிர்ந்த நீரில் உன் உடலை சுத்தப்படுத்தி உன் மனம் தானாக புத்துணர்ச்சி அடையும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கொள். அது உன்னை மற்றவர்களை விட சிறப்பானவனாக மாற்றும். உன்னை சரி செய்து உன் கவனத்தை ஒரு நிலைப்படுத்து. உன் கவனம் செல்லும் இடத்தில்தான் உன் முழு ஆற்றலும் பாயும். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கின்றான். உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகினில். பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழி வாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. தேவைக்காக இறைவனை தேடாமல் தேவையே நீதான் இறைவா என்று இரு. உன் இதயமே இறைவன் சந்நிதியாகும். சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று சோர்ந்து விடாதே. ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் இல்லை. உன்னைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான். அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும். நீ எழுந்திருப்பதை 10 நிமிடம் தள்ளி போடுவதிலிருந்துதான் ஆரம்பிக்கிறது அன்றைய தோல்விகள். போதிக்கும் போது புரியாத நிறைய பாடங்களை வாழ்வில் பாதிக்கும் போதுதான் புரிந்து கொள்கிறோம். பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு போதிக்கும் போதே சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்துவதே இல்லை.
வாழ்க்கையில் எப்போதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருங்கள். கற்றலை தொடரும் மனிதர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் இளமையாகவும் இருப்பார்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் உங்கள் மனதை இளமையாக வைத்திருப்பதுதான். உங்கள் முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுக்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் இரண்டாவதாக தோல்வி அடைந்தால் உங்கள் முதல் வெற்றியை அதிர்ஷ்டம் என்று சொல்ல இங்கே அதிக உதடுகள் காத்திருக்கின்றன. வெற்றி பெறுவதை காட்டிலும் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது இன்னும் கடினமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடினமாக உழைப்பதற்கு ஒருபோதும் தயங்காதே. கடினமாக உழைக்கும் மக்களுக்கு மட்டுமே கடவுள் உதவி செய்கின்றார் என்பதை புரிந்து கொள். காலம் கடந்து போனாலும் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி கனியை எட்டுபவனே சிறந்த சாமர்த்தியசாலியாகிறான். கற்றல் படைப்பாற்றலை தருகிறது. படைப்பாற்றல் சிந்தனைக்கு வழிவகுக்கிறது. சிந்தனை அறிவை தருகிறது. அறிவுதான் உங்களை சிறந்தவர்களாக மாற்றுகிறது. தினந்தோறும் உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். அப்போதுதான் வெற்றியை எளிதில் அடைய முடியும். அடைந்த வெற்றியை எளிதாக தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். ஒரு விஷயத்தை உங்களால் கனவு காண முடிகிறது என்றால் அதனை உங்களால் செய்து முடிக்கவும் முடியும் என்பதை நம்புங்கள். மனதுக்குள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் நிச்சயம் உங்களை நல்வழிப்படுத்தும். உங்கள் இழப்புகளையும் வெற்றிகளையும் உங்கள் எண்ணங்களில் வேரூற்றுங்கள். வெற்றி நிச்சயம். எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள். உங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நம்பும் விஷயங்களுக்காக வேலை செய்யுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் உங்களுடைய தலைவிதியை எழுதும் வேலையை நீங்கள் மற்றவர்களிடம் ஒப்படைக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு மிகப்பெரிய இலக்கை நீங்கள் அடைவதற்கு உங்கள் திறமைகளையும் மிகப்பெரிய அளவில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். உங்களால் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் உங்களால் உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும். உங்கள் பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை மாற்றிவிடும். நீ எதை செய்தாலும் எதை ஆரம்பித்தாலும் உனக்கு நீயே சொல்லிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று என்னால் எல்லாம் முடியும் என்பதே. நீ உன் சிந்தனைகளில் எதை விதைக்கிறாயோ அதை பொறுத்தே உன் மனம் வளர்கிறது. எப்போதும் நல்ல சிந்தனைகளையும் உயர்வான இலட்சியங்களையும் மட்டும் உன் மனதுக்குள் நினைத்துக் கொண்டே இரு. யாருமே நீங்கள் குறைபாடு அற்ற சிறந்த மனிதராக இருக்கிறீர்களா என்று பார்ப்பதில்லை. ஆனால் இன்னும் சிறந்தவராக மாற நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிறீர்களா என்பது மிக முக்கியமானது. நீ அடைகின்ற ஒரு தோல்வியிலிருந்து ஏதாவது ஒன்றை நீ கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் உனக்கு வெற்றிதான். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பாரு. ஓடுவது முக்கியமல்ல, உன் வாழ்க்கை என்பது புரியும். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். உன் கடமையை உணர்ந்து செய்கின்ற செயலை முழு மனதோடு செய்தால் கிடைப்பது வெற்றி. விருப்பமே இல்லாமல் கடமைக்கு செய்தால் கிடைப்பது தோல்வி. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகள் தேவையில்லை. வாழ்க்கையில் துன்பத்தை சந்திக்க தெரிந்தவனுக்கு என்றும் தோல்வியே இல்லை. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி தானாக உன்னை தேடி வரும். இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும். துணிவுடன் முன்னேறிச் செல். வெற்றி எப்போதும் உன் காலடியில். இன்று நீ உன் சிந்தனைகளில் மாறுபட்டு சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறாய். இந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையப் போகிறது. சிவபெருமான் உங்களின் அனைத்து துன்பங்களையும் அழித்து எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவட்டும். வாழ்வில் ஒரு முறை நீ தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டுமே என்பதை புரிந்து கொள். இதில் இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டும்தான். இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய். உன் தள்ளி போடும் பழக்கம் என்பது விரைவில் உனக்கு கொல்லி போடும் என்பதை மறந்துவிடாதே. ஒவ்வொரு விடியலும் நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான். எல்லோருக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள் என்பதே அது. உன் உதட்டோரம் சிறு புன்னகை எப்போதும் இருக்கட்டும். அது வெறும் புன்னகை மட்டுமல்ல, அது உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையின் அடையாளம். உங்கள் பலம் எதுவோ அதை நீங்களே சிதைத்து விடாதீர்கள். கரைகளை தாண்டும் முதலைகளும் கட்டுப்பாட்டை தாண்டும் மனங்களும் தனது பலத்தை இழந்து விடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்வில் ஏற்படும் இழப்புகளை கண்டு கலங்கி விடாதீர்கள். இழப்பை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டுமே இவ்வுலகம் வெற்றிகரமான வாழ்வை வாழ கற்றுக் கொடுக்கிறது. இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதே. இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. எல்லா செயல்களிலும் நீ மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்றுப்போக பலரும் காத்துக் கொண்டிருப்பார்கள். உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. இருக்கும் திறமைகளை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால்
பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும். மற்றவர்களைக் கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளைக் கண்டோ மனம் உடைந்து விடாதீர்கள். இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும். உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம். மழையின் போது அனைத்து பறவைகளும் மறைவிடத்தை தேடுகின்றன. ஆனால் கழுகு மேகங்களுக்கு மேலே பறப்பதன் மூலம் மழையை தவிர்க்கிறது. சிக்கல்கள் பொதுவானவைதான், ஆனால் அவரவர்களின் அணுகுமுறைதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. நம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு இரண்டும் தோல்வி என்னும் நோயை கொல்லச் சிறந்த மருந்து. இவைதான் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும். வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வேண்டும். உங்களுக்கு தேவையான அனுபவங்கள் நீங்கள் எடுக்கும் தவறான முடிவுகளில் இருந்துதான் பெற முடியும். முடிவெடுப்பதற்கு ஒருபோதும் தயங்காதீர்கள். உங்கள் முடிவுகள் தவறாக போனாலும் உங்களுக்கு இழப்பு ஒன்றும் இல்லை. நீங்கள் எடுக்கின்ற தவறான முடிவுகள் தான் உங்கள் வெற்றியின் ரகசியம். சூரியனைப் போல நீங்கள் பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரிய பழகிக் கொள்ளுங்கள். ஒருவரை தோற்கடிப்பது மிகவும் எளிதானது, ஆனால் ஒருவரை வெல்வது மிகவும் கடினமானது. நீங்கள் புகழுடன் பிறந்தால் அது ஒரு விபத்து. நீங்கள் புகழுடன் இறந்தால் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. எது ஒன்றிலும் ஈடுபாடு இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது. ஈடுபாட்டுடன் செய்யும் எதிலும் உங்களால் தோல்வி அடையவே முடியாது. சோர்வடையும் போது கலங்கி விடாதீர்கள். அது உங்களுக்கான தேர்வு. வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருங்கள். முடியாது என்பது உங்கள் சிந்தனையின் பிழை. உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். அதுவே வெற்றியின் ஆரம்பம். வாழ்வில் கஷ்டத்திலும் ஒருவர் சிரிக்கின்றார் என்றால் அவர் வாழ்க்கையில் அனைத்தையும் கடந்து நிற்கும் உறுதி கொண்டவர் என்றுதான் அர்த்தம். தனிமையை வேதனை என்று நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு உன் சிந்தனையை உயர்த்துவது தனிமைதான். குளத்தில் ஒரு கல்லை எறிந்து யார் வேண்டுமானாலும் அதனை கலங்கடித்து விட முடியும். கலங்கி போன குளத்தை தெளிவடைய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால் முட்டாள்களிடமிருந்து கூட வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு கற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லாவிட்டால் உத்தமரே நேரில் வந்து போதனை செய்தாலும் உங்களால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. தனிமைக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. சில அவமானங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களே வாழ்க்கையில் நீ உயர்வு பெற வழிவகுக்கும். நம்மை சிரிக்க வைப்பவர்களை நாமும் சிரிக்க வைப்பது முக்கியமல்ல. நம்மை பார்த்து ஏளனமாய் சிரிப்பவர்களை சிந்திக்க வைப்பதே முக்கியம். பல வருடங்கள் கடந்து வாழ்ந்தவர்கள் மட்டும் அனுபவசாலிகள் இல்லை. வாழ்க்கையில் பல வழிகளை தாங்கி கடந்து வந்தவர்கள்தான் சிறந்த அனுபவசாலிகள். வெற்றி என்பது உன் நிழல் போல. நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் போது மட்டுமே அது உன்னுடன் வரும். தனிமை வாழ்வின் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கும் வகுப்பறை. நீ யார் என்பதை உனக்கே உணர்த்தும் ஒரு அற்புதமான சூழ்நிலைதான் தனிமை. ஒரு சிலவற்றை ஆராய்ந்து உங்கள் மனதை நீங்களே காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான வாழ்க்கை பாடம்தான் என்று அனுபவமாய் எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விடுவதே நல்லது. உன் கண்ணீரும் கவலையும் உன் வாழ்க்கையில் ஒன்றையும் மாற்றிவிடப் போவதில்லை. உன் காலம் இன்னும் முடியவில்லை. வருந்தாதே. நீ நினைத்ததை முடிக்கும் வரை உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாதே. அழகை பற்றி கனவு காணாதீர்கள். அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையையே அழகாக மாற்றும். நீங்கள் வாழ்வில் அனுபவித்த துன்பத்திற்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரத்திற்கும் ஒரே மாற்று மருந்து நீங்கள் அடையவிருக்கும் வெற்றிகளும் சாதனைகளும் தான். நீங்கள் எதிர்கொள்ளும் எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாக இருங்கள். நீங்கள் செய்யும் எந்த ஒரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஆரம்பம் என்பதை மறந்து விடாதீர்கள். மனிதன் உணவு இல்லாமல் 40 நாட்களும், நீர் இல்லாமல் 3 நாட்களும், காற்று இல்லாமல் 3 நிமிடமும் உயிர் வாழ முடியும். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது என்பதை புரிந்து கொள். பயமும் தயக்கமும் உனக்குள் இருக்கும் வரை தோல்விகள் உன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்குள் வந்துவிட்டால் வெற்றி எப்போதும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். வெற்றி என்னும் வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண்முன்னே தோன்றுவதே இல்லை. உங்களின் எதிர்கால வெற்றிக்காக இன்றைய நாளில் ஒவ்வொரு நொடியையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஏனெனில் எல்லையற்ற சக்திகளும் எல்லா திறமைகளும் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களால் எதையும் சாதிக்க முடியும். இங்கே உங்களை தடுப்பதற்கு எதுவும் இல்லை. உங்கள் முயற்சிகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளாத வரை வாழ்க்கையில் யாராவது நிராகரித்தால் கவலை கொள்ளாதீர்கள். பெரும்பாலும் மக்கள் விலை உயர்ந்தவற்றைத்தான் வாங்க இயலாமல் நிராகரிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன் துன்பத்தில் தோள் கொடுக்காத எந்த உறவும் உன் இன்பத்தில் தேவையில்லை என்பதை புரிந்து கொள்.
துன்பத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்து தேடி வந்து ஆறுதலான வார்த்தைகளாவது சொல்லும் அன்பை தேடுங்கள். அதுவே கடைசி வரை நீடிக்கும். தேவைக்காக மட்டுமே உங்களை தேடும் யாரும் உங்களுக்கு தேவையில்லை என்பதை உணருங்கள். இல்லை என்றால் கடைசி வரை காயப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். எவர் ஒருவரிடம் புரிதலும் நிதானமும் இல்லையோ அவருடன் சேர்ந்து பயணிக்கும் அத்தனை பேருக்கும் வாழ்வில் நிம்மதி இருக்காது என்பதே உண்மை. எல்லோரிடமும் அன்பாக இருங்கள், அதில் தவறில்லை. ஆனால் யாருடைய அன்புக்கும் அடிமையாக இருந்து விடாதீர்கள். பிறகு அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாகவே நினைத்தாலும் வெளிவர முடியாது. நீ கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போதுதான் தெரிகிறது, உன்னை எல்லோரும் உபயோகப்படுத்தி கொண்டார்களே தவிர உனக்கு யாரும் உதவியாக இல்லை என்று. தேடி தேடி போய் யாருக்கும் அன்பை வாரி வழங்காதீர்கள். பிறகு அவர்களிடத்தில் உங்களுக்கான மதிப்பு குறைந்து கொண்டே போய்விடும். எதையும் தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும். நீயாக தேடி போய் கொடுக்கும் எதுவும் உன்னை இறுதியில் உதாசீனப்படுத்திவிடும். உங்களின் உண்மையான அன்பை யாராவது சந்தேகப்பட்டால் அவர்களிடத்தில் வார்த்தையால் நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். மௌனத்தால் தண்டனை கொடுத்துவிட்டு விலகிச் செல்லுங்கள். அன்பு காட்டி ஒருவரின் ஆசையை தூண்டிவிட்டு பின்பு அவரை அவதிப்பட வைக்காதே. உன்னால் காயப்பட்டு நிற்கும் ஒருவரின் வேதனை உன்னை என்றேனும் ஒரு நாள் வதைக்கும் என்பதை நினைவில் கொள். இங்கு ஏமாற்றங்களை சுமந்து கொண்டு வாழ்வதை விட எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொண்டு வாழ்வதுதான் சிறந்தது. தனிமை மனத்தெளிவின் தோற்றுவாய். நெருக்கமான உறவு உங்களை விட்டு விலகிவிட்டால் உங்கள் இதயம் உடைந்து விட்டது, வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள். சிலருக்கு அங்கேதான் தெளிவான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. உனக்கானது எதுவும் உன்னை விட்டு ஒருபோதும் பிரிந்து செல்வதில்லை. உன்னை விட்டு பிரிந்து சென்றால் அது உனக்கானது இல்லை என்பதை புரிந்து கொள். நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள்தான் சில சமயங்களில் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்து விடுகிறார்கள். இரக்கம் கொண்டவர்களையும் இரும்பாக்கி பார்க்கிறது சிலரின் சுயநலமான சிந்தனைகளும் நடத்தைகளும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகவும் வாழவும் கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. மனம் சற்று அதிகமாகவே காயப்படுகிறது உன்னை அன்பாய் நேசித்தவர்கள் உன்னை அலட்சியம் செய்யும் போது. வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வருவது உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீ அடையாளம் கண்டு கொள்ளத்தான். யாருடனும் உன் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதே. நீ யாருடன் உன் ரகசியங்களை சொல்கிறாயோ அவர்களிடம் உன் சுதந்திரத்தை அடகு வைக்கின்றாய் என்பதை புரிந்து கொள். ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பவரையும் ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் மன அழுத்தம் கொண்டவராய் மாற்றிவிடுகிறது சிலரின் வார்த்தைகளும் நடத்தைகளும். வாழ்க்கையின் யதார்த்தங்கள் புரிய வரும்போது புன்னகை கூட மௌனத்திற்குள் ஒளிந்து கொள்கிறது. உறவுகள் யதார்த்தமும் அறிவார்ந்த அணுகுமுறையும் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள 1000 உறவுகள் இருந்தாலும் பணம் என்னும் ஒன்று உன் கையில் இருந்தால்தான் அந்த 1000 உறவுகளும் உன்னை மதிக்கும் என்பதே யதார்த்தம். நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, நாலடி தள்ளியே நிற்கும் போதிய இடைவெளி உள்ள உறவே இறுதி வரை விலகாமல் தொடர்ந்து வரும். வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் பணத்தையும் செல்வத்தையும் தேடி அலைகிறாய். ஆனால் உன்னில் பல பேர் மகிழ்ச்சியை தொலைத்து விட்டுத்தான் பணத்தையும் செல்வத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உன் ஆற்றலை வளர்த்துக்கொள். உன் தனி மனித ஆற்றல்தான் உன்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு உன்னை தகுதிப்படுத்தும். எப்போதும் நல்லதே நடக்கும் என்று நினைத்து விடாதே. நீ கவனமாக இல்லாவிட்டால் உன் வாழ்வில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். எப்போதும் எச்சரிக்கையாக இரு. வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நேரத்தை ரசித்து அனுபவிக்க மறந்து விடாதீர்கள். யாருக்காகவும் உங்கள் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்து விடாதீர்கள். தீமைகளை ஆராய்வதால் ஒரு பயனும் நிகழப்போவதில்லை. எல்லோரிடத்திலும் இருக்கும் நன்மைகளை மட்டும் பாருங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே